எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2022 6th சயின்ஸ் நியூ சிலபஸ். இதில் பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் நாம் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு அறிவியல் புதிய பாடத்திட்டத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரு கம்ப்ளீட்டாக ஃபுல் புத்தகமும் பார்க்க போகிறோம். ஒரு சில பாட சிலபஸில் இருக்காது, பட் இருந்தாலும் நான் கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். அதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்தால் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்தினால அனைத்தையுமே நான் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 200 கொஸ்டின்ஸு ஒரே காணொளி வாயிலாக நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா? அளவு நாடா? இரண்டாவது கேள்வி, 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில். 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் 700 சென்டிமீட்டர். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர். இதுக்கு சரியான விடை அளவீடு என்று பெயர். அளவீடு என்று பெயர். அடுத்து நான்காவது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கிலோமீட்டர் கிரேட்டர் தென் மீட்டர் கிரேட்டர் தென் சென்டிமீட்டர் கிரேட்டர் தென் மில்லிமீட்டர். இதில் இருக்கிறதுலேயே மிகச்சிறிய அளவு மில்லிமீட்டர், இருக்கிறதுலே மிகப்பெரிய அளவு கிலோமீட்டர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, அளவுகோலை பயன்படுத்தி நிலத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும். இதுக்கு சரியான விடை அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. 7 மீட்டர் மில்லிமீட்டரில் 7000 மில்லிமீட்டர். அடுத்து எஸ்ஐ அலகு முறையில் மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். ஆம்பியர். நீளத்தின் அலகு மீட்டர். மீட்டர். திரவத்தின் பருமனை அளவிட உதவும் கருவிகள் அனைத்தும் குடுவைகள், பிப்பட்டுகள், பியூரட்டுகள், இவை அனைத்தும். 10வது கேள்வி, ஒழுங்கற்ற பொருள்களின் பருமனை அளந்தறிய டேஸ் முறை பயன்படுகிறது. இதுக்கு சரியான விடை நீர் இடப்பெயர்ச்சி. நீர் இடப்பெயர்ச்சி. வேகத்தின் அலகு. வேகத்தின் அலகு மீட்டர் பெர் வினாடி. மீட்டர் பெர் வினாடி. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? இதுக்கு சரியான விடை அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். அடுத்து 13வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. வேகம் சமம் தொலைவு பை காலம். அடுத்து 14, கீதா தன் தந்தையின் வண்டியினை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். கூற்று 1, கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் நிமிடம். கீதாவின் வேகம் கூற்று 2, 1 கிலோமீட்டர் பெர் மணி. மணிக்கு 1 கிலோமீட்டர் என்பது சரியா? மணிக்கு நிமிடத்துக்கு 1 கிலோமீட்டர் என்பது சரியா? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மணிக்கு, அதாவது நிமிடத்திற்கு 1 கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள், 40 கிலோமீட்டர்னா 40 நிமிடம்னா இப்போ கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் 1 நிமிஷம். அடுத்து
பூமி சுழல்வது. பூமி சுழல்வது மேற்கிலிருந்து கிழக்காக. அதனால தான் சூரியன் வந்து நம்மளுக்கு கிழக்கிலிருந்து மேற்கா சுழலுது. அடுத்து அதாவது சூரியனுக்கு ஆப்போசிட் தான் பூமி சுழலுது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 16 ஓர் அறையில் அங்கும் இங்கும் நகரும் ஈயின் பாதை. ஓர் அறையில் அங்கும் இங்குமாக நகரும் ஈயின் பாதை. கால ஒழுங்கற்ற இயக்கம். கால ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்து சராசரி வேகத்திற்கான எஸ்ஐ அலகு. சராசரி வேகத்திற்கான எஸ்ஐ அலகு. இதுக்கு சரியான விடை மீட்டர் பெர் வினாடி. மீட்டர் பெர் வினாடி. தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக டேஸ் வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்காகும். இதுக்கு சரியான விடை மணிக்கு 112 கிலோமீட்டர். அடுத்து 19 புவியை சுற்றிய நிலவின் இயக்கம். புவியை சுற்றிய நிலவின் இயக்கம். இதுக்கு சரியான விடை கால ஒழுங்கு இயக்கம். அடுத்து டேஸ் என்பது பருப்பொருள்களால் ஆனது அல்ல. ஒளி. ஒளி. அடுத்து 21 400 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி லிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது. 400 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி லிட்டர் ஊற்றப்படுகிறது. இப்போது நீரின் பருமன். இதுக்கு சரியான விடை 200 மில்லி லிட்டர். தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம். கைகளால் தெரிந்தெடுத்தல். கைகளால் தெரிந்தெடுத்தல். அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு பொருட்களை டேஸ் முறையில் நீக்கலாம். புடைத்தல். அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு பொருள்களை புடைத்தல் முறையில் நீக்கலாம். அடுத்து 24 தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் அவசியம் தேவைப்படுகிறது. இதுக்கு சரியான விடை காற்று. காற்று. தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் டேஸ் அவசியம் தேவைப்படுகிறது. இதுக்கு சரியான விடை காற்று. அடுத்து 25 டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம். திடப்பொருள் நீர்மம். திடப்பொருள் நீர்மம். பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? இதுக்கு சரியான விடை நீர். பின்வருவனவற்றுள் எவை ஒருபடித்தானவை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது பனிக்கட்டியும் காற்றும் ஒருபடித்தானவை. ஒரு படித்தானவை. இதெல்லாம் ஞாபகம் வச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 28 மூலக்கூறுகளுக்கிடையேயான கவர்ச்சி விசை அதிகபட்சம் கொண்டது திண்மங்கள். திண்மங்கள். பின்வருவனவற்றுள் எது பருப்பொருள் அல்ல? பின்வருவனவற்றுள் எது பருப்பொருள் அல்ல? இதுக்கு சரியான விடை எலக்ட்ரான். எலக்ட்ரான். உருவளவு, நிறம் மற்றும் வடிவம் அடிப்படையிலான மாறுபட்ட பொருட்களை பிரித்தெடுக்க பயன்படும் முறை. இதுக்கு சரியான விடை கைகளால் தெரிந்தெடுத்தல். அடுத்து 31 கோதுமை மாவுடன் கலப்படம் செய்யப்பட்ட ரவையை பிரித்தெடுக்க பயன்படும் முறை.
கோதுமை மாவுடன் கலப்படம் செய்யப்பட்ட ரவையை பிரித்தெடுக்க பயன்படும் முறை. சலித்தல். சலித்தல். குளம் வாழிடத்திற்கு உதாரணம். இது பார்த்தீங்கன்னா நன்னீர் வாழிடம். நன்னீர் வாழிடம். இலைத்துளையின் முக்கிய வேலை. இலைத்துளையின் முக்கிய வேலை ஒளிச்சேர்க்கை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 34. நீரை உறிஞ்சும் பகுதி டேஸ் ஆகும். நீரை உறிஞ்சும் பகுதி டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை வேர். வேர். நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம் நீர். மக்காச்சோளத்தில் காணப்படுவது. மக்காச்சோளத்தில் காணப்படுவது ஜல்லிவேர். அடுத்து 37. தண்டில் இலை உருவாகும் பகுதி. தண்டில் இலை உருவாகும் பகுதி கணு. இலையின் காம்பு. இலையின் காம்பு இலைக்காம்பு. இலை பச்சையாக காணப்படுவதற்கான காரணம். இலை பச்சையாக காணப்படுவதற்கான காரணம் பச்சையம். பச்சையம். விக்டோரியா அமேசானிகா இலையின் விட்டம் அல்லது குறுக்களவு 3 மீட்டர். 3 மீட்டர். கீழ் உள்ளவைகளில் எது ஒரு செல் உயிரி? கீழ் உள்ளவைகளில் எது ஒரு செல் உயிரி? இதுக்கு சரியான விடை யூக்ளினா. அடுத்து 42. அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு போலிக்கால்கள். போலிக்கால்கள். அடுத்து 43. நீர் மற்றும் நிலத்தில் வாழும் உயிரி. நீர் மற்றும் நிலத்தில் வாழும் உயிரி. இதுக்கு சரியான விடை தவளை. தவளை. எப்போதும் நீர் அருந்தாத விலங்கு எலி. வேடந்தாங்கல் என்பது டேஸ் சரணாலயம். பறவைகள் சரணாலயம். அடுத்து 46. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது. இதுக்கு சரியான விடை புரதம். நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது புரதம். ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டினால் உண்டாகிறது. இதுக்கு சரியான விடை வைட்டமின் சி. வைட்டமின் சி. கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு ஆகும். இதுக்கு சரியான விடை தாது உப்புகள். தாது உப்புகள். நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்கிறோம். ஏனெனில் அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன. நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன. அடுத்து பாக்டீரியா ஒரு சிறிய புரோகேரியோட்டிக். புரோகேரியோட்டிக். அடுத்து சூரிய ஒளி வைட்டமின் என்பது டி. நெல்லிக்கனியில் அதிக அளவு காணப்படும் வைட்டமின் சி. சி வைட்டமின். அடுத்தது தாது உப்புகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை பாதுகாப்பு உணவு. பாதுகாப்பு உணவு. முருங்கை இலையில் உள்ள வைட்டமின். முருங்கை இலையில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி. ஏ மற்றும் சி. கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர். கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் சார்லஸ் பாப்பேஜ். சார்லஸ் பாப்பேஜ்.
கீழ்க்கண்டவற்றில் கணினியின் மறு வடிவம் என்பது? கைபேசி. கைபேசி. முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு? முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு, இதுக்கு சரியான விடை 1946. அடுத்து, கணினியின் முதல் நிரலர். கணினியின் முதல் நிரலர் யார்? இதுக்கு சரியான விடை அகஸ்டா அடா லவ்லேஸ். அகஸ்டா அடா லவ்லேஸ். பொருத்தமில்லாததை குறிப்பிடுக. மின் அட்டை. மின் அட்டை. மீதியெல்லாம் கம்ப்யூட்டரோடு சம்பந்தப்பட்டது, ஆனால் இது கம்ப்யூட்டரோடு சம்பந்தப்பட்டது அல்ல. அடுத்த 60வது கேள்வி. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். அடுத்து, வெப்பத்தின் அலகு. வெப்பத்தின் அலகு ஜூல். ஜூல். -30°C வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50°C உள்ள வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும்போது உருவாகும் நீரின் வெப்பநிலை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 50 கலந்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40°, ஏறக்குறைய 40°C. அடுத்து, 50° வெப்பநிலையில் உள்ள ஓர் இரும்பு குண்டினை 50° வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது. ஏன்னா 50 அப்படியே தான் இருக்கும். அடுத்து 64, மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியே பாயும் போது டேஸ் ஆற்றல் உருவாகிறது. வெப்ப ஆற்றல். மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியே பாயும் போது வெப்ப ஆற்றல் உருவாகிறது. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். நீர் கொதித்த ஆவியாக மாறும் வெப்பநிலை 100°C. ஏபி என்ற இரு டம்ளர்களில் 50° வெப்பநிலையில் நீர் உள்ளது. அவை இரண்டையும் சி என்ற டம்ளரில் ஊற்றினால் சியில் உள்ள நீரின் வெப்பநிலை மாறாது, அப்படியே தான் இருக்கு, 50°C. அடுத்து, திரவத்தை குளிர்விக்கும் போது டேஸாக மாறுகிறது. திண்மமாக. வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம். வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன். மின்கலன். மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம். மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின் உற்பத்தி நிலையம். மின் உற்பத்தி நிலையம். கீழ்க்கண்டவற்றுள் எது நற்கடத்தி? வெள்ளி. வெள்ளி. இங்கு வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. அனல் மின் நிலையம். அனல் மின் நிலையம். மின்காந்தங்களுக்கிடையே கம்பிச்சுருள் சுழல்வதால் டேஸ் ஏற்படுகிறது. மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டல். கீழ்கண்டவைகளில் எதில் துணை மின்கலன்கள் பயன்படுகிறது? இதுக்கு சரியான விடை மடிக்கணினி. மடிக்கணினி. வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று முறை தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பு. அடுத்து, மின்சாரத்தை உருவாக்கும் மீன் வகை. இதுக்கு சரியான விடை ஈல். ஈல்.
இங்கே தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. வீடுகளில் பயன்படும் மின்சுற்று வகை பக்க இணைப்பு. பக்க இணைப்பு. மின்சாரத்தை உருவாக்கும் மீன் வகை ஈல். அடுத்து, பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம். பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம். நிலை மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை இயல்பியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம். பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை மீளா மாற்றம். மீளா மாற்றம். கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? இதுக்கு சரியான விடை பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றம். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். அடுத்து, நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல். நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல். உறைதல். உறைதல். சமைக்கும் போது காய்கறிகள் மென்மையாக மாறுதல் ஒரு செயற்கையான மாற்றம். சமைக்கும் போது காய்கறிகள் மென்மையாக மாறுதல் ஒரு செயற்கையான மாற்றம். ஏரிகள் மற்றும் ஆறுகளிலிருந்து நீர் ஆவியாதல் வினை ஒரு முதல் இரண்டும், அதாவது மெதுவான மாற்றம், வேகமான மாற்றம். அடுத்து, அயோடின் பதங்கமாதல் ஒரு இயற்பியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம். அடுத்து 86, வெள்ளி கொலுசு கருமையடைதல் ஒரு மீளா மாற்றம். வெள்ளி கொலுசு கருமையடைதல் ஒரு மீளா மாற்றம். அடுத்து 87, காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் 78%. தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும். தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும். இலைத்துளை. இலைத்துளை. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை ஆக்சிஜன். ஆக்சிஜன். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படியாக செய்கின்றது. உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கின்றது. அடுத்து, காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% இயைபாகிறது. இதுக்கு சரியான விடை 1 மற்றும் 4. என்னது? நைட்ரஜன், ஆக்சிஜன், இவை இரண்டும். அடுத்து, மேகங்கள் உருவாக காரணமான நீராவியை கொண்டுள்ள அடுக்கு அடிவளி மண்டலம். அடிவளி மண்டலம். பசுமை தாவரங்கள் உணவு தயாரிக்க பயன்படும் காற்றின் பகுதி பொருள் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு, CO2. ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வின் பெயர் என்ன? ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வின் பெயர் என்ன? உள்ளெரிதல். உள்ளெரிதல். சுவாசித்தலின் போது நாம் வெளியேற்றும் காற்றிலுள்ள ஆக்சிஜனின் சதவீதம். சுவாசித்தலின் போது நாம் வெளியேற்றும் காற்றிலுள்ள ஆக்சிஜனின் சதவீதம்
இதுக்கு சரியான விடை 16%. இறைச்சி மற்றும் மீன் பதப்படுத்துதலில் பயன்படுத்தப்படுவது. இறைச்சி மற்றும் மீன் பதப்படுத்துதலில் பயன்படுத்தப்படுவது திண்ம கார்பன் டை ஆக்சைடு, திண்ம CO2. அடுத்து செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு. மைக்ரோமீட்டர். செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு மைக்ரோமீட்டர். நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்போது அச்செல்லில் செல் சுவர் இருக்கிறது, ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. பிரியா பார்த்த செல் தாவர செல். அடுத்து ஏன்னா தாவர செல்லுக்கு செல் சுவர் இருக்கிறது, ஆனால் நியூக்ளியஸ் கிடையாது. அடுத்து யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் என்பது. யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் என்பது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ். கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைரா. அடுத்த கேள்வி 101. யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம். யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம். இப்புவியில் முதலில் உருவான செல் புரோகேரியோட்டிக் செல். புரோகேரியோட்டிக் செல். எசரிச்சியா கோலை பாக்டீரியாவின் வாழிடம். எசரிச்சியா கோலை பாக்டீரியாவின் வாழிடம். மனித சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா. மனித சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா. இவை ஒளியை ஈர்க்க பயன்படும் நிறமி. இதுக்கு சரியான விடை பச்சையம். பச்சையம். கோழி முட்டையின் மையத்தில் உள்ள மஞ்சள் நிற பகுதி உட்கரு. உட்கரு. மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள். மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள். இவை அனைத்தும் ஆக்சிஜன், சத்துப் பொருட்கள், ஹார்மோன்கள். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள். நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை செரிமானம். பிறந்த குழந்தைகள். பிறந்த குழந்தைகள் 300க்கும் அதிகமான எலும்புகள் கொண்டுள்ளன. மனிதர்களின் முகத்திலேயே டேஸ் தான் மிகப்பெரிய மற்றும் உறுதியானது. கீழ்த்தாடை எலும்பு. கீழ்த்தாடை எலும்பு. அடுத்து 111. இதயத்தின் சுவர் டேஸால் ஆனது. இதய தசைகளால் ஆனது. இதயம் இரு சுவர்களை கொண்ட எந்த உறையினால் சூழப்பட்டுள்ளது? இதயம் இரு சுவர்களை கொண்ட எந்த உறையினால் சூழப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை பெரிகார்டியம். பெரிகார்டியம். மூச்சு கிளை குழல் பல நுண்குழல்களாக பிரிந்து இவற்றில் முடிவடைகின்றன. இதுக்கு சரியான விடை நுண் காற்றுப்பைகள். நுண் காற்றுப்பைகள். நாம் நடக்கும் போதும் ஓடும் போதும் மலையில் ஏறும் போதும் டேஸ் நமது உடலை சமநிலையில் வைத்திருக்க உதவுகின்றன. செவிகள். செவிகள்.
மார்புக்கூட்டில் அமைந்துள்ள ஒரு நாளமில்லா சுரப்பி. தைமஸ். தைமஸ். ஆக்சிஜன் மற்றும் யூரியா உள்ள இரத்தத்தினை சிறுநீரகங்களுக்கு கொண்டு செல்வது. ஆக்சிஜன் மற்றும் யூரியா உள்ள இரத்தத்தினை சிறுநீரகங்களுக்கு கொண்டு செல்வது. சிறுநீரகத் தமனி. சிறுநீரகத் தமனி. அடுத்து 117. டேஸ் மூளையை உடலில் உள்ள பல்வேறு பாகங்களோடு நரம்புகளினால் இணைக்கக்கூடியது. இதுக்கு சரியான விடை தண்டுவடம். தண்டுவடம். உள்ளீட்டு கருவி அல்லாதது எது? ஒளிபெருக்கி. ஒளிபெருக்கி. மைய செயலகத்துடன் திரையை இணைக்கும் கம்பி. HDMI. HDMI. அடுத்து கீழ்வருவனவற்றுள் உள்ளீட்டு கருவி எது? சுட்டி. சுட்டி. கீழ்வருவனவற்றுள் கம்பியில்லா இணைப்பு வகையை சேர்ந்தது எது? இதுக்கு சரியான விடை ஊடலை. ஊடலை. அடுத்து விரலி ஒரு டேஸாக பயன்படுகிறது. சேமிப்பு கருவி. சேமிப்பு கருவி. அடுத்து 123. கீழ்வருவனவற்றுள் எது கணினியின் முக்கிய பாகங்கள் அல்ல? சுட்டி. சுட்டி. கணினியின் திரையை மேலும் கீழும் இயக்குவதற்கு டேஸை பயன்படுத்தலாம். நகர்த்தும் உருளை. நகர்த்தும் உருளை. ஒளிவடம் டேஸை இணைக்க பயன்படுகிறது. இதுக்கு சரியான விடை கணினியுடன் ஒளிபெருக்கியை. அடுத்து கீழ்வருவனவற்றுள் கம்பியில்லா இணைப்புகள் எவை? கீழ்வருவனவற்றுள் கம்பியில்லா இணைப்புகள் எவை? அருகலை. அருகலை. நுண்கணினியை டேஸ் என அழைக்கிறோம். இதுக்கு சரியான விடை தனியால் கணினி. தனியால் கணினி. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள். ஊசி. ஊசி. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள். மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். அடுத்து 130. தங்குதடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஸ் திசையில்தான் நிற்கும். வடக்கிலிருந்து மேற்காக. வடக்கு தெற்கு. தப்பா சொல்லிட்டேன். வடக்கு தெற்கு. அடுத்து காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம். சுத்தியால் தட்டுதல். சுத்தியால் தட்டுதல். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஸ் அறிந்து கொள்ள முடியும். திசையை. காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை அறிந்து கொள்ள முடியும். அடுத்து காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள். ரப்பர். கீழ்கண்டவற்றுள் காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள் ரப்பர். திசை காட்டும் கருவியை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். திசை காட்டும் கருவியை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். காந்தங்கள் காந்தத்தன்மையை இழக்க காரணம். இவை அனைத்தும் வெப்பப்படுத்துதல், கீழே போடுதல், சுத்தியால் தட்டுதல். அடுத்து 136. ஒரு சட்ட காந்தத்தின் எண் முனையை கட்டி தொங்கவிடப்பட்ட காந்தத்தின் வடமுனைக்கு அருகில் கொண்டு சென்றால் என்ன நிகழும்? விளக்கும். விளக்கும். அடுத்து மின்சார தொடர் வண்டிகளின் அதிகபட்ச வேகம் மணிக்கு 380 கிலோமீட்டர். கீழ்கண்டவற்றுள் இயற்கை காந்தத்திற்கு உதாரணம் எது? சட்டகாந்தம். சட்டகாந்தம்.
கீழ்கண்டவற்றுள் செயற்கை காந்தத்திற்கு உதாரணம். நூற்றி 37க்கு பாருங்க, தப்பாக சொல்லியாச்சு, ஒன்னொன்னே தப்பாக சொல்லிட்டு வரேன். 136க்கு ஆப்ஷன் பி. 137க்கு பாருங்க, ஆப்ஷன் பி. மணிக்கு 600 கிலோமீட்டர், மணிக்கு 600 கிலோமீட்டர் மின்சார தொடர் வண்டிகளின் அதிகபட்ச வேகம். அடுத்து 138 கீழ்கண்டவற்றுள் இயற்கை காந்தத்திற்கு உதாரணம். கீழ்கண்டவற்றுள் இயற்கை காந்தத்திற்கு உதாரணம் மேக்னடைட், மேக்னடைட். அடுத்து கீழ்கண்டவற்றுள் செயற்கை காந்தத்திற்கு உதாரணம் சட்டகாந்தம், சட்டகாந்தம். அடுத்து கீழ்கண்டவற்றுள் காந்த பொருளுக்கு உதாரணம் எது? குண்டூசி, குண்டூசி. கீழ்கண்டவற்றுள் மின்காந்தத்திற்கு உதாரணம் பறக்கும் ரயில், மின்காந்தத்திற்கு உதாரணம் பறக்கும் ரயில். அடுத்து 142 உலகில் உள்ள மொத்த நீரில் 97% டேஸ் ஆகும். உப்பு நீர், உப்பு நீர். பின்வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல? காய்ச்சி வடித்தல், காய்ச்சி வடித்தல். பின்வரும் முறைகளுள் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது. இதுக்கு சரியான விடை 1 மற்றும் 4. நீராவி போக்கு, ஆவியாதல், இவை இரண்டும் தான் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது. அடுத்து 145 நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? நிலத்தடி நீர், நிலத்தடி நீர். 146 வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில்? அந்நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். அடுத்து இயற்கையாக கிடைக்கும் நீரில் டேஸ் சதவீதம் நீர் மனிதனின் பயன்பாட்டிற்காக உள்ளது? இதுக்கு சரியான விடை 3%, 3%. மொத்த நன்னீரில் எத்தனை சதவீதம் மேற்பரப்பு நீர் உள்ளது? மொத்த நன்னீரில் எத்தனை சதவீதம் மேற்பரப்பு நீர் உள்ளது? இதுக்கு சரியான விடை 0.3%. அடுத்து மொத்த நன்னீரில் எத்தனை சதவீதம் நிலத்தடி நீர் உள்ளது? 30.1%. அடுத்தது புவியின் பரப்பில் எத்தனை சதவீதம் நீர் நிறைந்துள்ளது? 70%, 70%. புவியில் காணப்படும் நீரின் அளவினை 100% என கொண்டால் நமக்கு கிடைக்கும் நீரின் அளவு 3%. வளிமண்டல அழுத்தத்தில் நீர் பனிக்கட்டியாகும் உறைநிலை வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ். கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தடி நீர் ஆதாரம் அல்ல? சதுப்பு நில நீர், சதுப்பு நில நீர். குறைந்தபட்சம் நாள் ஒன்றிற்கு மனிதன் குடிக்க வேண்டிய குடிநீரின் அளவு லிட்டரில் 2-3 லிட்டர். அடுத்து நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் இடம். நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் இடம் முகத்துவாரம், முகத்துவாரம். சோப்புகளின் முதன்மை மூலம் டேஸ் ஆகும்? இதுக்கு சரியான விடை விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும், விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும்.
வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு கரைசல் பயன்படுகிறது. இதுக்கு சரியான விடை சோடியம் ஹைட்ராக்சைடு கலவை கரைசல் பயன்படுகிறது. அடுத்து, சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. ஃபீனால் என்பது கார்பாலிக் அமிலம். இயற்கை ஒட்டும் பொருள் டேஸிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஸ்டார்ச்சிலிருந்து. அடுத்து, அதிக அளவு கரைகளை உடைய துணிகளை வெளுப்பதற்கு டேஸ் பயன்படுத்துகிறோம். சலவைத்தூள். யூரியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத அளவு 46%. அடுத்து, 50 கிலோகிராம் சூப்பர் பாஸ்பேட் உரமிட்டால் எவ்வளவு பாஸ்பரஸ் மண்ணில் சேர்க்கப்படும்? 4 to 4.5 கிலோகிராம். அடுத்து, சிமெண்டை கண்டுபிடித்தவர் ஜோசப் ஆஸ்பிடின். பாரிஸ் சாந்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு கால்சியம் சல்பேட் ஆஃப் H2, அதாவது CaSO4 1/2 H2O என்பதுதான் பாரிஸ் சாந்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு. எலும்பு முறிவினை சரி செய்ய பயன்படுவது எது? இதுக்கு சரியான விடை பாரிஸ் சாந்து. அடுத்து, நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக. இதுக்கு சரியான விடை ஏரி. உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை தாவரங்கள். உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு. சமையலறை கழிவுகள். அதுலேயே வந்துடும், நெகிழி கண்ணாடியில் அதுலேயே வந்துடும். அடுத்து, காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம். இதுக்கு சரியான விடை மாசுபாடு. அடுத்து, களை கொல்லிகளின் பயன்பாடு டேஸ் மாசுபாட்டை உருவாக்கும். A மற்றும் B. நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, களை கொல்லிகளின் பயன்பாடு. அடுத்து, மனிதர்களுடைய தலையீடுகளின்றி உருவான சூழ்நிலை மண்டலம் இயற்கை சூழ்நிலை மண்டலம். நிலவாழ் சூழ்நிலையை கண்டுபிடித்து எழுதுக. B மற்றும் C. மலைப்பகுதிகள், பாலைவனங்கள். மனிதர்களால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படும் சூழ்நிலை மண்டலம் செயற்கை சூழ்நிலை மண்டலம். அடுத்து, அடிப்படையாக ஆற்றல் உற்பத்தியானது எவற்றில் நிகழ்கிறது? இதுக்கு சரியான விடை தாவரம். அடுத்து, இறந்த தாவரங்கள் விலங்குகளில் உள்ள கரிம பொருட்களை சிதைத்து உயிர் வாழ்பவை. இதுக்கு சரியான விடை சிதைப்பவைகள். தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை ஓசனி சிட்டு. அடுத்து 178. இயற்கையான கொசு விரட்டி வேம்பு. பின்வருவனவற்றுள் எது வேர் அல்ல? உருளைக்கிழங்கு.
பின்வருவனவற்றுள் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது? நெல்லி. நெல்லி. இந்தியாவின் தேசிய மரம். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். ஒவ்வொரு ஆண்டும் உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை அக்டோபர் 16 உலக உணவு தினம். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு ஆற்றல் தருபவை தாவரங்கள் மட்டும். ரவை உப்புமா எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? கோதுமை. இலைநார்கள் காணப்படுவது. இலைநார்கள் காணப்படுவது அகேவ். அகேவ். எந்த ஒரு நாட்டின் வளமும் பொதுவாக எதனை சார்ந்துள்ளது? விவசாய வளர்ச்சி. விவசாய வளர்ச்சி. தாவரங்கள் அதன் அழகுணர்ச்சிக்காக வளர்க்கப்படுவது அலங்கார தாவரங்கள். அலங்கார தாவரங்கள். மையச் செயலக பெட்டியினுள் காணப்படாதது எது? மவுஸ். மவுஸ். கீழ்வருவனவற்றுள் எது சரியானது? இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் என்பதுதான் சரியானது. லினக்ஸ் என்பது கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். கீழ்வருவனவற்றுள் எவை கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள்? இதுக்கு சரியான விடை இவை அனைத்தும் விண்டோஸ், மேக்கோஸ், அடாப் போட்டோஷாப். டேஸ் என்பது ஒரு இயங்குதளமாகும். ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டு என்பது ஒரு இயங்குதளமாகும். இணையதளம் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே இருந்தது எது? மின்னஞ்சல். மின்னஞ்சல் இமெயில். கீழ்கண்டவற்றுள் எவை சரியானது? கட்டற்ற மற்றும் திற மூல மென்பொருள். டேஸ் மென்பொருள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குறிப்பிட்ட வேலைகளை செய்து முடிக்க பயனருக்கு உதவுகிறது. இதுக்கு சரியான விடை இயக்க மென்பொருள். இயக்க மென்பொருள். விண்டோஸ் என்பது கட்டண மென்பொருள். கட்டண மென்பொருள். டேஸ் என்பது ஒரு இயங்குதளமாகும். குரோம் என்பது ஒரு இயங்குதளமாகும். கீழ்கண்டவற்றுள் காந்தத்தன்மை உடையது எது? மேக்னடைட். கீழ்கண்டவற்றுள் காந்தத்தன்மையற்ற பொருள் எது? எவர் சில்வர் கரண்டி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 6th தமிழ், மன்னிக்கவும் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நியூ சிலபஸ் ஜென்ரல் ஸ்டடீஸுக்காக 200 கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வாயிலாக நாம் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.